the most stylish and icon star through Allu Arjun அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் மன்னிக்கணும், நிறைய தப்பு இருக்கும் நான் தமிழ் பேசும்போது. எதுக்குன்னா நிறைய நாள் ஆச்சு, ரொம்ப நிறைய எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. ஆனாலும் நான் தமிழில் தான் பேச போகிறேன். நிறையா தப்பு இருக்கும், ஆனால் மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ. எதுனா அதில் பேசினா தான் இன்றைக்கி எனக்கு கம்ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் த என்டையர் மீடியா, எல்லா மீடியா அவர்களுக்கும். அதுக்கப்புறமா ப்ரெஸ், இந்த ஃபங்க்ஷனை தமிழ்நாடுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அண்ட் கெஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் Kumar Garu for from Laika. Thank you very much, sir. Thank you. And Prasad Garu, ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த படம் தமிழில் எப்படியாவது பண்ணான்னு திருப்பதி பிரசாத் காரு த்ரூ லக்ஷ்மி பிக்சர்ஸ் அவர் ரொம்ப ரொம்ப ஹைதராபாத் வந்து கேட்டுகிட்டே இருந்தார், நான் இந்த படம் எப்படியாவது பண்ணேன்னு. தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் பிரிங்கிங் புஷ்பா டு தமிழ்நாடு. அண்ட் சிவா சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் ஹியர் டுடே. அண்ட் ஸ்டேஜ் மேலே நிறைய கெஸ்ட் இருக்காங்க. சௌத்ரி சார், தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் வெரி குட் டு சி யூ சார். நான் கொள்ளையாக இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் மேலே போகிறதுக்கு நீங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். அண்ட் தானு சார், எப்போலேருந்து நான் சின்ன வயசுலேருந்து அவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி அந்த மாதிரி தானு சார் எனக்கு பக்கத்தில் உட்காரது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ வெரி மச் தானு சார். அண்ட் இந்த படம் பற்றி பேசணுன்னா first of all I like to give my big thank you to Madan Karki garu. Thank you very much. எதுக்குன்னா இந்த படம் எப்படியாவது தமிழில் வரணும். யாரும் பார்த்துட்டு தேவி ஃபர்ஸ்ட் டைம் இந்த தேவி பிரசாத், இந்த நான் தேவியன் தான் கூப்பிடுவேன், மன்னிச்சிட்டுங்க. தேவி இந்த படத்தை பார்த்து சொன்னார், பண்ணி இது கேட்கறதுக்கு தமிழ் படம் மாதிரி இருக்கு, நீ பண்ணுறது கூட தமிழ் படம் மாதிரியா பண்ணிய. ஐயோ நான் தமிழ் தான், நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் தமிழில் தான். சரி, ஆல்மோஸ்ட் என் ஃபர்ஸ்ட் 20 years ஆஃப் மை லைஃப் தமிழ்நாட்டில் தான் இருந்தேன். எப்படியாவது எந்த ஊரில் ஆர்பி சௌத்ரி சார் சொன்னார், இல்லை நான் நார்த்து போனேன், அங்கே போனால் அல்லன்னு கேட்குறாங்க. நான் எல்லாம் இப்போது என் மனசில் ஒன்று இருக்கும், எல்லா ஊருக்கு போகிறேன் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் நம்ம ஊரில் சொல்லலையே, நம்ம ஊரில் அடித்தா தானே, நம்ம ஊரில் வந்தால் தானே அந்த எவ்வளோ பண்ணாலும் நம்ம வீட்டில் நம்ம ரசித்தாதான் அந்த கிக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட இப்படியாவது இந்த படத்து வரணும். எதுக்குன்னா நிறைய படம் இருந்தது, எந்த படத்து கூடயாவது எடுத்துகிட்டு தமிழ்நாடு வந்திருக்கலாம். ஆனால் ஏன் இத்தனை நாள் வரலன்னா, ஏதாவது வரும்போது ஒரு நல்ல படம் கூட வரணும், தமிழ் ஆடியன்ஸ் கூட அப்பீலிங்கான ஒரு படம் கூட வரணும்னு தான் இத்தனை நாளாக வரல. ஸோ இந்த படம் ஒரு திருப்பதி ஃபாரஸ்ட் கிட்ட இந்த பேக்ட்ராப்பில் நடக்கிறது. ஸோ இந்த படம் ரொம்ப அப்பீலிங் இருக்கும் தமிழுக்கு. அண்ட் ப்ளஸ் எனக்கு ரொம்ப என்னென்னா, இந்த படம் தமிழ் காப்பி தெலுங்கு காப்பி எப்படி இருக்கோ ஒத்தென்டிக்காக இருக்கோ, தமிழ் காப்பி அவ்வளோ ஒத்தென்டிக்காக இருக்கணும். அதை பண்ணுறதுக்கு பெஸ்ட் பர்சன் மதன் கார்த்தி சார் தான். அவர் தான் ரொம்ப நல்லா பண்ணுவார், எப்படியாவது அவர் பண்ணான்னு நான் கேட்டேன், அண்ட் அவர் பண்ணார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் obliging திஸ் ஃபிலிம் சார். ஐ எம் ஸோ கிளாட் யூர் பார்ட் ஆஃப் இட். நான் நிறைய வெர்ஷன்ஸ், நிறைய மலையாளம், கன்னடா, ஹிந்தி, மல்டிபிள் லாங்குவேஜஸில் வருது. எது பார்த்தாலும் தமிழில் பார்க்கும்போது அம்மா சூப்பராக எடுத்து வந்தாங்க. மீனிங் நான் தெலுங்குல எந்த மாதிரி ரசித்து பண்ணணும், அந்த பியூட்டி போகாமல் இல்லைன்னா ஒரு 5% என்ஹான்ஸ் பண்ணி தான் தமிழில் வந்தது சார். தேங்க்யூ வெரி மச். நாங்கள் யோசிக்கிற ஐடியா அந்த ரா இல்லாமல் சொல்கிறது, இந்த எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட் சார். தேங்க்யூ வெரி மச். உங்கள் எல்லா டீமுக்கு டப் பண்ணுறத எவ்ரிபடி, ஃபார் ஆல் தி பீப்புள் ஹூ சாங், எவ்ரிபடி, ஆல் த தமிழ் க்ரூ, தேங்க்யூ வெரி மச். வேறு யாராவது மறந்துருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஐட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் சுகுமார் காரு. என் ஃபஸ்ட்டு படம் கங்கோத்ரி, அதுக்கப்புறமா என் செகண்ட் படம் ஆர்யா. பட் என் கெரியர் டேக் ஆஃப் ஆனது ஆர்யா படம் கூட. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் யாருக்கு தெரியாதோ அவங்க சொல்கிறேன்.
மை கெரியர் டுக் ஆஃப் வித் அந்த ஆர்யான்னு ஒரு படம். அதுக்கப்புறமா நாங்கள் ஆர்யா 2 பண்ணோம். எப்படியாவது ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆர்யா 2 பண்ணி இந்த புஷ்பாத்துக்கு பண்ணுறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. கேப் வந்தது. இந்த 10 வருஷத்தில் அவர் கேட்டுகிட்டே இருந்தேன், ஏன் நம்ம பண்ணலன்னா சொன்னார், பண்ணும்போது ரொம்ப நல்ல படம் தான் பண்ணோம் கூட, ஒரு ஜஸ்ட் ஆர்டினரி படம் பண்ணக்கூடாது, எப்படியாவது நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு நல்ல படம் பண்ணோம், எல்லாருமே பார்க்குற ஒரு நல்ல படம் பண்ணோன்னு சொல்லி இந்த படம் பண்ணுறோம். எல்லாருக்குமே பிடிக்கணும்னு வேண்டிக்கிறோம். எதுக்குன்னா இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியும், நான் பேசும்போது ரொம்ப தப்பாக இருக்குது. பட் பரவாயில்ல, நான் தமிழில் பேசுகிறேன், அது எனக்கு போதும். தப்பாக இருந்தாலும் தமிழில் இருந்தால் அழகாக இருக்கும். இந்த படம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஒன்று என்னன்னா, எப்படியாவது நம்ம ஃபாரஸ்ட்டில் தான் ஷூட் பண்ணோம், இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லாம் ஷூட் பண்ணோம், ரொம்ப ஒத்தென்டிக்காக இருக்கும். ஷூட் பண்ணுறதுக்கு என்னென்னா கோவிட் சுச்சுவேஷன், ஒரு இந்த மாதிரி அங்கே கார் போகிறதுக்கு நிறைய கோவிட் ரூல்ஸ் இருக்குது. 3 பேர் ஒரு காரில் உட்கார முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 கார்ஸ் இருக்கும். ஷூட்டிங் லொக்கேஷன் போகிறதுக்குள்ளேயே ஒரு 400-500 கார்ஸ். சில லொக்கேஷன்ஸ் எப்படின்னா ரோடே கிடையாது. ஐட் லைக் டு தேங்க் மைத்ரி ஃபிலிம்ஸ் ஃபார் சில பிளேஸில் இங்கே அந்த பாயிண்டில் ரோடு இருக்குது, இங்கே ரோடு இருக்குது, நடுவில் ரோடு கிடையாது. அந்த மாதிரி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ரோடு கிடையாது அந்த லொக்கேஷன் போனோம்னா. அதெல்லாம் நைட்டு ஒரு 2 நாள் முன்னாடி லோடெல்லாம் கூட போட்டாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டமாக இந்த படம் ஷூட் பண்ணோம். இன் பிட்வீன் கோவிட் சுச்சுவேஷன், இத்தனை பேர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக இந்த படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஐ ரியலி விஷ், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு சொல்கிறது பிடிக்காது. எதுனா நான் கஷ்டப்பட்டு பண்ணல, நான் ரொம்ப அது எப்படி சொல்கிறது, இஷ்டப்பட்டு பண்ணேன். ஓ சேம் தெலுங்கு மாதிரி தான். ஓகே, நான் ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன். பட் எல்லா யூனிட்டோட கஷ்டம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதுக்குன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஷூட் திஸ் ஃபிலிம். ஐ ஆல்வேஸ் சே புஷ்பா இஸ் ஈக்குவல் டு 4 ஃபிலிம்ஸ். த எஃபர்ட் ஃபார் புஷ்பா இஸ் எஃபர்ட் ஆஃப் 4 ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி புஷ்பா பெரிய ஹிட் ஆனோம். அண்ட் இவ்வளோ பெரிய நல்ல பேர் வரதுக்கு, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பெனிட்ரேஷன் வரதுக்கு மெயின் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என் ஃப்ரெண்ட் தேவிஸ்ரீ பிரசாத். அவர் கொடுத்த மியூசிக்கு, சாமி சாங்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா, தமிழில் கிளிக் ஆயிடுச்சுன்னா என் சந்தோஷத்தை பார்க்கணும் நீங்கள். எதுக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பார்க்கும்போது. எதுக்குன்னா எந்த ஊரில் ஸோ நான் ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன். தெலுங்கு நான் பண்ணுற தெலுங்கு படம் டப்பிங் பண்ணும்போது ஹிந்தியில் ரொம்ப வைட் ரீச் இருக்குது. ஒரு சிங்கிள் ஷாட்டில் சொல்லணும்னா மோஸ்ட் வாட்ச் இந்தியன் ஃபிலிம் ஆன் யூடியூப் என் படம் தான் இருக்குது. 1 and 2 ரேங்க் 1 and 2 அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ இந்தியாவில் பார்த்தாலும் எனக்கு தமிழில் எப்படியாவது போகணும்ப்பா, வீட்டில் தான்ப்பா அடிக்கணும், வீட்டில் தான் இருக்கணும். வீட்டில் பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க தான், என் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், எனக்கு சின்ன வயசுலேருந்து டியூஷன் டீச்சர் ஃபோன், அவங்க ஃபோன் பண்ணால் தான் எனக்கு அந்த கம்ப்ளீஷன் வரும். எதுக்குன்னா பிறந்தது வளர்ந்து எல்லாம் இங்கே தானே, ஸ்ரீநகர் இங்கே தானே. ஸோ எப்படியாவது ஒரு மெட்ராஸில் ஒரு தமிழ்நாடு ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நிறைய பேர் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னு சொல்ல, நிஜமாக எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, ஐயோ நீ தெலுங்கு பேசுகிற தமிழ் பையன்யா, அதில் ஆமாம் யார் பிறந்தது வளர்ந்து இங்கே தானே. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனு ஒரு 20 வயசு இங்கே தானே இருந்தேன். ஸோ நான் யோசிக்கிற விதானெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதில் எனக்கு ஒன்றும் ஐ எம் நாட் ஷை அபவுட் இட், ஐ லைக் இட். ஸோ I really wish Pushpa touches all your hearts from all over. And வேறு யாராவது மறந்துருந்தா மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ ஹோப் இந்த படம் இந்த December 17th வருது தமிழ்நாடுக்கு. It's coming in a very big way thanks to all the people who are presented like her, Lakshmi Pictures and everybody. And வேறு யாரையாவது மறந்துருந்தா மன்னிச்சிடுங்க. அண்ட் தமிழில் நிறைய தப்பு இருக்கும், பட் மன்னிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.